Hi students, today we are going to see the topic mutual inductance between two long coaxial solenoids. Okay, this is very important 5 mark in chapter 4. So, ஒரு கொஸ்டின்ல என்ன பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருக்கோம்னா ஒரு சாலினாய்டுக்கு ஓகே ஒரு சாலினாய்டு நியர் பைல ஒரு சாலினாய்டு கொண்டு வரப்போ சோ இதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இங்க லிங்க் ஆயிட்டு இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு பார்த்திருக்கோம். ஓகே சோ நியர் பைல இருந்துச்சு ஓகேவா நெய்பரிங் காயில் தான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். பட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா சோ அந்த சாலினாய்டு குள்ளவே இன்னொரு சாலினாய்டு நம்ம பிளேஸ் பண்றப்போ அதோட மியூச்சுவல் இண்டக்ஷன் என்ன இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாலினாய்டு கன்சிடர் பண்றோம். சாலினாய்டு மீன்ஸ் ஒரு க்ளோஸ்டு யூனிகால். ஓகேவா சோ ஒரு சாலினாய்டு கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே சோ இதோட ஏரியா எப்படி இருக்குன்னா சோ நம்ம சர்க்கிள் டேர்ம்ல பார்த்தோம்னா எப்படி இருக்கு சோ A1 இது வந்து தனித்தனியா நம்ம செப்பரேட்டா பார்த்தோம்னா இந்த ஸ்பேஸ்ல A1 இருக்கு. ஓகே சோ இது ஒரு சாலினாய்டு. ஓகேவா சோ சேம் டிஸ்டன்ஸ்ல ஏரியா இதோட கொஞ்சம் சின்னதா என்ன பண்றோம்னா இன்னொரு சாலினாய்டு கன்சிடர் பண்றோம். அது என்ன பண்றோம்னா இதோட இன்சைட் ஆஃப் த சாலினாய்டுல. ஓகே சோ அந்த சாலினாய்டு எப்படி இருக்குன்னா ஓகேவா சோ இதோட ஏரியா எப்படி இருக்குன்னா அது ரொம்ப ஸ்மாலா இருக்கு A2. ஓகே சோ இது A1 and இது வந்து A2. சோ two solenoids வந்து நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேவா சோ இது ஒரு சாலினாய்டு இது ஒரு சாலினாய்டு. ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாலினாய்டு 1 with n1 turns. ஓகே செகண்ட் ஒன் சாலினாய்டு 2 இது என்ன இருக்குன்னா n2 turns. ஓகே டூ சாலினாய்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிருக்கோம். லாஸ்ட் வீடியோல வந்து சாலினாய்டு வந்து நியர் பைல பார்த்திருக்கோம். பட் இங்க எப்படி இருக்குன்னா இன்சைட் ஆஃப் த சாலினாய்டுல பார்க்கிறோம். சாலினாய்டு 1 குள்ள இன்னொரு சாலினாய்டு இருக்கு. ஓகேவா சோ இதோட ஏரியா வந்து இதோட ஏரியாவுடைய லெஸரா இருக்கு. ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா இதோட லெந்த். ஓகேவா ரெண்டு சாலினாய்டு லெந்த் வந்து எப்படி இருக்குன்னா L ஈக்குவல் லெந்த் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லெந்த் இருக்கு. ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாலினாய்டு A1 ல வந்து நம்ம கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகேவா சோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண என்ன ஆகுனாங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும் நெக்ஸ்ட் இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்திருக்கோம். ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம A1 ல வந்து நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். அப்போ வந்து இந்த ஒவ்வொரு காயிலே வந்து என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். அப்போ B1 equal to mu naught N1 I1. ஓகேவா சோ நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். சோ ஒரு காயில்ல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னா mu naught Ni. ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட் சாலினாய்டு பார்க்கறதுனால என்ன பண்றோம் B1 N1 I1 அப்படினு நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. சோ B1 is equal to mu naught N1 I1 அப்படின்ற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் என்ன இருக்குன்னா ஒரு காயில்ல லிங்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து இதுல வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எதுல லிங்க் ஆகுதுன்னு பார்த்தா இன்சைட் ஆஃப் தி இருக்கிற சாலினாய்டுல தான் லிங்க் ஆகுது. ஓகேவா ஏன்னா வெளியில வந்து அன்யூனிஃபார்மா இருக்கு. சோ வந்து இது வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதுல லிங்க் ஆகுதுன்னா A2 ஏரியால தான் லிங்க் ஆகுது. ஓகே அப்போ அங்க தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகுது கிரியேட் ஆகுது. சோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா பை. ஓகேவா சோ எதுல அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுதுன்னா 2 ல. ஓகே சோ A1 ல நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். அப்போ பை 2 செகண்ட் சாலினாய்டுல தான் என்ன ஆகுது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுது. சோ இதனால லிங்க் ஆகுது 1 ஆல. Pi to 1 is equal to integral of B dot dA. ஓகேவா சோ நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் B1 மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இதுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சோ B1 dot dA போட்டுருக்கோம். ஓகேவா சோ நம்ம பார்த்திருப்போம் இது என்ன ஏரியா A2 ஏரியா 2 ல வந்து இந்த process தான் இருக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சோ நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா Pi to 1 is equal to நம்ம இது எப்படி எழுதலாம் B dot dA cos theta. ஓகே b dot dA டாட் ப்ராடக்ட்ல இருந்துச்சுனா cos θ ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சோ b1 dot dA. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டினோட் பண்ண போறோம்னா pi 21 is equal to b1 dot dA cos θ. சோ இங்க வந்து ஆங்கிள் வந்து 0 டிகிரி. ஓகேவா சோ ஸ்ட்ரைட் ஆங்கிள். சோ cos 0 equal to 1. அப்ப இது எப்படி எழுதலாம் pi 21 is equal to b1 a2. ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் b1 வேல்யூ. சோ அது என்ன பண்ணலாம்னா pi 21 is equal to mu naught N1 I1 into A2. ஓகே சோ இது வந்து என்ன சொல்றேன்னா ஒரு காயில்ல வர மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேவா சோ ஒரே ஒரு காயில்ல வர மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்
நம்ம டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஒரு காயிலே வர்றது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஓகேவா சோ n சோ இது எப்படி எழுதலாம் n 2 pi to 1 ஓகே n2 ஏன் போடுறோம் நம்ம செகண்ட் காயில் தான் பார்க்கறோம் சோ n2 pi to 1 is equal to சோ நம்ம நெக்ஸ்ட் இங்க n ஆட் பண்ணுவோம் ஓகே நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம் சோ n is equal to n into l number of turns into length l பார்த்திருக்கோம் ஓகேவா சோ n nl இருக்கு சோ நெக்ஸ்ட் அப்ப என்ன வரும் n l ஓகேவா இங்க என்ன நம்ம டர்ன்ஸ் பார்க்கறோம் n2 ஓகே செகண்ட் காயில் n2 போட்டுருங்க n2 ரிமைனிங் டர்ம் n1 i1 into a2 okay so same concept தான் போட்டுருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதலாம் n2 i2 is equal to so mu naught இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போறோம் mu naught n1 n2 a2 l into i so இந்த ஈக்குவேஷன் தான் இருக்கும் mu naught n1 n2 and l a2 i ன்னு போட்டுருக்கோம் okay so last வீடியோல பார்த்திருக்கோம் the n pi 2 is directly proportional to i அப்படினு பார்த்திருக்கோம் okay அப்ப n2 pi 2 equal to இது நம்ம என்ன எடுத்துப்போம் m21 into i so it's nothing but constant value இது ஓகேவா so m21 எடுத்துறோம் okay இது so இந்த ஈக்குவேஷன் எப்படி எடுத்துறோம் m21 ன்றது என்னது m21 is equal to mu naught n1 n2 a2 l okay இதுவே என்ன சொல்றோம் m21 ல மியூச்சுவல் இண்டக்ஷன் என்ன சொல்றோம் mu naught n1 n2 a2 l okay so இந்த ஈக்குவேஷன் போட்டுருக்கோம் இது வந்து என்னன்னா சாலினாய்ட் 2 ல வந்து நம்ம என்ன இருக்குன்னு பார்த்திருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா சாலினாய்ட் 2 ல வந்து நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றப்ப அங்க என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஓகேவா இப்போ அதே சேம் கான்செப்ட் தான் ஓகே சப்போஸ் வந்து நம்ம சாலினாய்ட் 2 ல வந்து நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம் ஓகே அப்ப அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்க என்ன இருக்குன்னா B2 ஓகேவா சோ B2 is equal to mu naught n2 i2 ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இங்க சாலினாய்ட் 2 ல நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்ப இங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2 is equal to mu naught n2 i2 இருக்கு ஓகே சோ சேம் கான்செப்ட் தான் நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எங்க லிங்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம் magnetic flux இங்க லிங்க் ஆகுது pi 12 so pi 12 ஏன் போட்டுருக்கோம் so magnetic flux 1 ல வந்து லிங்க் ஆகுது எதனால 2 ல ஓகேவா so pi 12 is equal to integral of a2 ஓகேவா so நம்ம ஏன் a2 போட்டுருக்கோம் a1 தான போடணும் பட் ஏன் போடலனா இங்க magnetic flux எங்க லிங்க் ஆகுதுன்னா சென்டர்ல தான் லிங்க் ஆகும் ஓகேவா இந்த காயில்ல தான் லிங்க் ஆகுது ஓகே so அவுட் சைடு வந்து எப்படி இருக்குன்னா irregular-ஆ இருக்கு ununiform so uniform magnetic field வந்து center தான் so அதனால என்ன பண்ணிருக்கோம் ஏரியா a2 ன்னு கன்சிடர் பண்றோம் so a2 is equal to mu naught ஓகேவா b dA ஓகேவா so அங்க இருக்கிற magnetic field 2 b dA இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் integral of pi 12 is equal to b2 a2 ஓகேவா சோ இங்க a2 ஏன் போட்டுருக்கோம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அந்த சென்டர் ஆஃப் தி காயில்ல தான் வந்து ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுது சோ pi 12 is equal to b2 a2 போட்டுருக்கோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் pi 12 சோ ஈக்குவேஷன் நம்பர் 1 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 செகண்ட் கான்செப்ட்ல சோ ஈக்குவேஷன் நம்பர் 1 ல வந்து 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா pi 12 is equal to mu naught n2 i2 b2 ஓட வேல்யூ நெக்ஸ்ட் வந்து a2 ஓகே இது வந்து என்ன சொல்லிருக்கோம் ஒரு சிங்கிள் ஒரு டர்ன்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் சோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வேணும்னா n1 pi 12 n1 ஏன் போட்டுருக்கோம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் காயில் என்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குன்னு பார்க்கறோம் அதனால n1 pi 12 is equal to next n1 l ஓகே நம்ம இங்க n ஆட் பண்ணுவோமா சோ n is equal to nl பார்த்திருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் வந்தாலும் n1 l போட்டுருக்கோம் நெக்ஸ்ட் ரிமைனிங் டேர்ம் mu naught n2 a2 i2 ஓகே அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் n1 pi 12 is equal to mu naught n1 n2 a2 l into i2 ஓகேவா சோ இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா சேமா இருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது mu naught n1 n2 a2 l இருக்கு இங்கேயும் mu naught n1 n2 a2 l இருக்கு
ஓகே சோ நம்ம இது கான்ஸ்டன்ட் எப்படி எடுப்போம்னா n1 phi12 is equal to m12 னு எடுப்போம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் சாலினாய்ட்ல செகண்ட் ஆல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கிறதுனால m12 ஓகே சோ into i2 ஓகேவா சோ நம்ம அப்ப m12 என்ன கன்சிடர் பண்றோம் m12 is equal to mu naught n1 n2 a2l சோ இந்த வேல்யூவும் சேமா இருக்கு ஓகே அப்ப ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம் m12 is equal to m21 is equal to m ஓகே சோ நம்ம இந்த லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருக்கோம் மியூச்சுவல் இண்டக்ஷன் எப்படி இருக்குன்னா சேமா இருக்கு அப்படினு சொல்லிட்டு m12 is equal to m21 equal to m சோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதலாம் சோ ஜெனரலா m னு கன்சிடர் பண்றோம் சோ m is equal to mu ஓகே n1 n2 a2 l னு எழுதலாம் ஓகே mu நியம் போட்டுருக்குனா சோ muன்றது என்னது r m is equal to mu naught or mu r n1 n2 a2 l ஓகே சோ muன்றது என்ன சொல்றோம் நம்ம permeability சோ mu naught ன்றது ஒரு மீடியம் mu r ன்றது மீடியம் mu r is the air medium சோ air medium ன்றது நம்ம 1 தான் கன்சிடர் பண்றோம் சோ அதனால என்ன பண்ணிருக்கோம் mu naught மட்டும் போட்டுருக்கோம் m12 is equal to mu naught n1 n2 a2 l okay thank you